4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரூபிங்கிற பொண்ணு கிளாஸில் ஓவராக சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாளாம். எல்லா பிள்ளைங்களையும் அடிப்பாளாம். எல்லா பிள்ளைங்களோட பென்னு பென்சில் எல்லாத்தையுமே திருடி வச்சுக்கிட்டு நான் எடுக்கவே இல்லைன்னு போய் சொல்லுவாளாம். மிஸ்ஸு கேட்டாங்கன்னா இதை எங்கள் அப்பா நேற்று தான் வாங்கி தந்தாங்கன்னு போய் சொல்லுவாளாம். டெய்லி அந்த கிளாஸ் பிள்ளைங்க எல்லாருமே மிஸ்ஸுக்கிட்ட போய் மிஸ் இவ என்னோடய பென்சிலை எடுத்துட்டா, இவ என்னை அடிச்சிட்டான்னு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் ரூபி மேலே மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை கேட்ட மிஸ்ஸு டெய்லியும் அவளை அடிச்சிட்டே இருப்பாங்களாம். மிஸ்ஸுக்கிட்ட ஒரு நாள் கூட ரூபி திட்டு வாங்காமல் அடி வாங்காமல் இருந்ததே இல்லை. ஒரு நாள் அவள் கிளாஸுக்குள்ளே வரும்போது கிளாஸோட படி தட்டி கீழே விழுந்துட்டா. இதை பார்த்து எல்லா பிள்ளைங்களும் ரூபி கீழே விழுந்துட்டான்னு சொல்லி கை தட்டி சிரிச்சாங்களாம். ரூபி கீழே விழுந்ததை பார்த்துட்டு அந்த கிளாஸில் ரோஸிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் ஓடி போய் அவளை தூக்கி விட்டு தங்கிட்ட இருந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணி எடுத்து கொடுத்து அவளை குடிக்க சொன்னாலாம். இதை பார்த்து அந்த கிளாஸ் மிஸ் ரூபியை கூப்பிட்டு காலை பார்த்தாங்களாம். காலில் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு. உடனே மருந்து எடுத்து காலில் போட்டுட்டு போய் உட்கார சொன்னாங்களாம். அப்போ மிஸ்ஸு ரோஸியை கூப்பிட்டு கிளாஸில் இருக்க எல்லாரும் ரூபியை பார்த்து சிரிக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா அவள் எல்லாரையுமே அடிப்பா. அவள் அன்னைக்கு கீழே விழுந்ததை பார்த்து எல்லாருமே சிரித்தாங்க. ஆனால் நீ மட்டும் ஓடி போய் உன்னோட வாட்டர் கேன் எடுத்து அவளுக்கு தண்ணி கொடுத்து அவளை தூக்கி விட்ட, எப்படி இது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது ரோஸி சொன்னாலாம், யார் நமக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாலாம். நம்ம இந்த பூமியில் வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஆனால் நம்ம மேலோகத்தில் போய் 1000 வருஷம் வாழ்வோமா. ரோஸி இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு பொண்ணு எந்திரிச்சு மேலோகம்னா என்னன்னு கேட்டாலாம். அதுக்கு ரோஸி, மேலோகம்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க பூமியில் எவ்வளோ நல்லது செஞ்சோம் கெட்டது செஞ்சோன்னு சொல்லிட்டு கடவுள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம நல்லது செஞ்சிருந்தா கடவுள் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். அந்த சொர்க்கத்தில் நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். நம்ம நினச்சது எல்லாமே கிடைக்கும். இது நம்ம கெட்டது செஞ்சுருந்தோன்னா நம்மளை கடவுள் நரகத்துக்கு கூட்டு போவாங்க. நரகத்தில் நம்ம கேட்டது எதுவுமே கிடைக்காது. நமக்கு அங்கே நிறைய தண்டனை கொடுப்பாங்க. ஊசி வச்சு கையில் குத்துவாங்க. அப்புறம் சூடான எண்ணெய் சட்டிக்குள்ளே நம்மளை போட்டு எடுப்பாங்க. நமக்கு ரொம்ப வலிக்கும். 1000 வருஷமும் நம்ம நரக வாழ்க்கையை தான் வாழணும். அதனால் நம்ம கெட்டது செய்யவே கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம நல்லது தான் செய்யணும். இதை கேட்ட எல்லா பிள்ளைங்களும் கை தட்டினாங்களாம். இதை கேட்ட அந்த கிளாஸ் மிஸ் ரோஸி கிட்ட எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு ரோஸி சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த ரூபியும் அழுதுகிட்டே, நான் இனிமேல் கெட்டது யாருக்கும் செய்யவே மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன், யாரோட பொருளையும் திருட மாட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், நான் நரகத்துக்கெலாம் போக மாட்டேன், சொர்க்கத்துக்கு தான் போவேன், நான் இவ்வளோ நாள் செஞ்சதுக்கு அப்போ எனக்கு நரக தண்டனை கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப அழுதாளாம். நான் இனிமேல் தப்பு பண்ணவே மாட்டேன், நான் இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன், யாரோட பொருளையும் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா சொன்னாங்க, நல்லது நினச்சா நல்லது நடக்கவே செய்யாது, நல்லவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கெட்ட பிள்ளையாக நடந்துக்கிட்டேன். நம்மளும் நல்ல பிள்ளையாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். இனிமேல் இப்படிலாம் நான் நடக்க மாட்டேன். அப்போது நான் இவ்வளோ நாள் நான் திருடினது, நான் பொய் சொன்னது, எல்லாத்தையும் அடித்ததுக்கெலாம் எனக்கு நரகம் தான் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப அழுதா. அந்த கிளாஸ் மிஸ் உடனே ரூபி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ரோஸி சொன்ன மாதிரி நம்ம நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவோம், நம்ம கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு தான் போவோம், இது உண்மை தான். ஆனால் நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு தான் நமக்கு நரகம் கிடைக்கும். நம்ம இது தப்பு தான், நம்ம செய்கிறது தப்பு தான் அப்படின்னு தெரியாமல் நம்ம செஞ்சோன்னா அதுக்கு நமக்கு நரகம் கிடைக்காது. நம்ம செஞ்ச தப்பை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம செஞ்சது தப்பு தான், இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படின்னு உனக்கு வந்துருச்சுல்ல, நீ கவலையே படாத. நீ போயிட்டு இனிமேல் நல்லதே செய், நீ நல்லதே செய், நீ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவ. இதுக்கெலாம் நரக தண்டனைலாம் கிடைக்காது, கவலைப்படாத. ஆனால் இனிமேல் நல்லதே செய்யணும், இனிமேல் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
இதை கேட்டுட்டு உடனே ரூபி இனிமேல் நான் நல்லது தான் செய்வேன்னு சொல்லிட்டு டெய்லி ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தா, எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா, யாரையுமே அவள் அடிக்கவே இல்லை, பொய் சொல்லவே இல்லை யாருக்கிட்டேயுமே, யாரோட பொருளையும் அவள் திருடவே இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளையாக மாறிட்டா. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையை தான் பிள்ளைங்க மனசில் வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவாங்க. அந்த அம்மா பாருங்க, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும்போது அவங்க அம்மா நல்லது செஞ்சால் நல்லதே நடக்காதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் அப்போ நம்ம நல்லது செஞ்சால் நல்லவங்களா இருந்தால் நமக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தப்பு பண்ணான். அப்புறம் ரோசியோட அம்மா அப்பா சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து நல்லது செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சால் நம்ம நரகத்துக்கு போவோம்னு சொல்லி கொடுத்ததுனால அவள் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டா. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோமோ அதை மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க வளரும். அதனால் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நல்லதை தான் சொல்லி வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடும்போதும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போதும் சரி, பார்த்து கவனமாக தான் பேசணும். பிள்ளைங்க நல்லா வளரணும்னு நம்ம நினச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு நம்மக்கிட்டேருந்து நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க கற்றுக்கும் போது அவங்க நல்ல பிள்ளையாக வளருவாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வளர்கிறதும் கெட்ட பிள்ளைங்களா வளர்கிறதும் 50% நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்து நம்மளும் நம்ம பிள்ளைங்கள நல்ல பிள்ளைங்களா வளர்ப்போம். தேங்க்யூ.